பேட்டை. முதல்ல இது என்ன வகையான படம்? இது ஒரு புது வகையான ஒரு ஜானர்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜானர் பேர் ரஜினி ஜானர். கார்த்திக் சுப்ராஜ் வந்து கெட் ரஜினிஃபைடுன்னு சொல்லி தான் ட்ரெய்லர் டீசர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான படம் இது. இது ஒரு ரஜினி படம். 90s நம்ம பார்த்த ரஜினி மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி இன்னைக்கு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு படம். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மியூசியம்ஸில் வந்து வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் பண்ணி வைப்பாங்கள்ல ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோடது, அதை மாதிரி அந்த ஒரு மாடல் மாதிரி இது ஒரு ரஜினி மாடல் அப்படின்ற ஒரு படம். ஒருத்தனே யாரோ ஹாஸ்டல் வாடுனா மரண காட்டு காட்டானே. கார்த்திக் சுப்ராஜ் என்ன மாதிரியான ஒரு டைரக்டர்னா, இவ்வளோ நாள் வந்த பெரிய இயக்குநர்களுடைய வரிசையிலேருந்து கொஞ்சம் மாறுபடுற ஒரு டைரக்டர். அதாவது எல்லா பெரிய இயக்குநர்களும் பாலச்சந்திர சார், பாலுமகேந்திரா, பாரதி ராஜா, இன்றைக்கி மணிரத்னம் சார், சங்கர் சார், பாலா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அந்த இன்ட்யூஷன் ப்ராசஸில் தான் வந்து அவங்க வந்து படத்தை எடுப்பாங்க. அது படமாகும் போது என்ன ஜானரில் அது வருதோ அப்படி தான் அந்த படம். ஆனால் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இன்ட்யூஷன் ப்ராசஸ்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு டேரக்டர். ஏன்னா அவர் வந்து படத்தை ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக பார்க்குறாரு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரஜினின்றது அவருக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல். ரஜினி அப்சர்வ் பண்ணிட்டு இவ்வளோ வருஷமாக ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து எடுத்த ஒரு படம். ரொம்ப மேனிப்புலேட்டிவான ஒரு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். அதாவது அவருக்கு வந்து ஜானரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைரக்டர். இதில் வந்து சாதக பாதகங்கள் இருக்கலாம், ஆனால் அப்படியான ஒரு டைரக்டர் தான் அவர். அதே சமயம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஃப்ளாடான ஒரு கேரக்டர்ஸை வந்து ஸ்க்ரீனில் அதிகமாக காமிக்கிற ஒரு டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து கதாபாத்திரங்கள் வந்து தப்பும் தவறுமா பிழை உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படியான ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய பிம்பம் உடைய ஒரு கதாநாயகன் தேவை. ஆனால் அதில் வந்து அவர் பயன்படுத்துகிற அந்த தப்பும் தவறுமான மனிதர்களுக்கான கதாபாத்திரத்தை ஏற்றுற மாதிரி ஒரு கதாநாயகன் அப்படி பார்த்தா அது ரஜினி சார் தான். ஸோ ரஜினியும் கார்த்திக் சுப்ராஜும் சேர்ந்த இந்த படம் ரொம்ப நிறைவு தர ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் விஷுவலாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்லா படங்களும் மாதிரி இதில் வந்து இப்போ கதை இப்படி இருக்குது, இந்த கதைக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி தேவை, கதைக்கான ஒரு இசை கோர்வை தேவை அப்படின்றதெல்லாம் இந்த படத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்னும் போது இது ஹீரோக்கான எல்லாமே ஹீரோ சுற்றி நடக்கிற விஷயங்கள். அதாவது இப்போ ரஜினி சாருக்கான ஷார்ட்ஸு, ரஜினி சாருக்கான ஒரு மாஸ் மியூசிக்கு, இப்படி தான் அந்த படம் இருக்குது. இப்போ திருநாவுக்கரசு சாரோடைய ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சினிமோட்டோகிராஃபி வருது. எப்பயுமே திரு சார் வந்து ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற பேக்லைட்டு, ஹெவி பேக்லைட், அதெல்லாம் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ரஜினி பீக்கில் இருந்த காலத்தில், அதாவது 90களில் அவருடைய மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியான பேக்லைட் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமான மாஸ் என்ட்ரிஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுட் அண்ட் ஜாரிங்காக இருக்கும். வேறு எந்த படத்துக்குமே இப்படி பண்ண முடியாது. ஆனால் இதை பார்த்தியா இப்படி போட்டிருக்கான், இந்த ஷார்ட் இப்படி எடுத்திருக்கான்ற மாதிரியான ஒரு படம் இது. ஒரு படத்தில் மியூசிக் தெரியக்கூடாது, இல்லை வந்து சினிமோட்டோகிராஃபி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான படம் கிடையாது. இது எல்லாமே ஹீரோ பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாமே தனித்தனியாக தெரிகிற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸான ஒரு டைரக்டர். அவர் வந்து மாரலி இன்டாக்டான ஒரு டைரக்டர் கிடையாது. எப்பயுமே அந்த ஸ்கேலுக்கு போக மாட்டார். ஏன்னா ரொம்ப மாரலி பர்ஃபெக்டான கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் படம் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது, படம் சுவாரஸ்யமாக நகராது. அப்போ அவருக்கு தேவை என்னென்னா இம்பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ். அந்த இம்பர்ஃபெக்டான கேரக்டர்ஸை படம் முழுக்க போட்டுட்டு கான்ஃப்ளிக்டை ஒன்று பின்னாடி ஒன்று அழுத்து விடுறாரு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்குது படத்துக்குள்ளே. சத்தியமாக சொல்கிறேன், அடித்து 2 பேரோட ஓட விட்டுடுவேன், மானம் போல திருப்பி வராது, பார்த்துக்கோ. விவேக் ஹர்ஷா எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு லென்த்தியான படம், இருந்தாலும் உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டாத மாதிரி இருக்கும் இந்த படம். ஏன்னா அதோடைய ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். மேபி அந்த காலத்தில் தமிழ் படங்கள் எல்லாமே ரஜினியோடைய 90களில் வந்த படங்கள் எல்லாமே ஒரு 3 மணி நேரம் படம், 2.25 மணி நேரம் படம், அதை மாதிரி ஒரு டைம் லென்த்தில் இருந்தது கூட அடியொற்றி இவங்க பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அதுக்கடுத்து பார்த்தா ஆர்ட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் டிசைன் சுரேஷ் செல்வராஜன் பண்ணியிருக்காரு. ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஆர்ட் ஒர்க். கிளைமேக்ஸில் வந்து ஒரு வீடு இருக்குது, நவாசுதீன் சித்தியோட ஒரு வீடு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அந்த செட்டே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பீட்டர் ஹேன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரஜினியை வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இல்லாமல் கிரியேட்டிவான ஃபைட் சீக்வன்ஸ். அது ரஜினி எப்பயுமே ஒரு நல்ல ஆக்டர்ன்றது நமக்கு தெரியும். இது அவருடைய களம். இந்த படம் வந்து அவருக்கான ஒரு படம், இது அவருக்கான ட்ரிபியூட்டை தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறாரு. ஸோ படம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். நீங்கள் 90களில் பார்த்த ரஜினி படங்கள் எப்படி எல்லா கேரக்டரையும் தாண்டி ரஜினி நிற்பாரோ அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு ஜெயண்ட் இல்யூஷன் அது இருக்குது இந்த படத்தில். அதுக்கப்புறமா பார்த்தா நடிகர்கள் யார், சசிகுமார் இருக்கார், விஜய் சேதுபதி, நவாஸுதீன் சித்திக், சிம்ரன், த்ரிஷா, அப்படி எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதில் யாருக்கு நிறைய வேலை அப்படின்றது தான். இதில் ரொம்ப முக்கியமான 2 கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி, நவாஸுதீன் சித்திக். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒன்றா இருக்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. 2 பேரும் பெரிய நடிகர்கள், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அவங்க 2 பேருடைய பேச்சுவார்த்தை, அவங்க 2 பேர் பேசிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சசிகுமார் வந்து ஒரு மையப்புள்ளி இந்த படத்துக்கு, அவரை வச்சு தான் இந்த படம் நகருது ஒரு கட்டத்தில். ஸோ சசிகுமாரோடைய கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி பொதுவாக ரஜினி சினிமாவில் பெண்கள் எப்படி பயன்படுத்தப்படுவாங்களோ அப்படி தான் வந்து சிம்ரனும் த்ரிஷாவும் இந்த படத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான வெயிட்டேஜ்னு ஒன்றும் இல்லை. பட் இது வந்து இது அப்படியான ஒரு ஜானர்ன்றதுனால நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. இது வேறு மாதிரியான படம் அப்படின்னும் போது வேறு மாதிரி ஒரு சீரியஸான விஷயங்களை சொல்கிற படம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அது ஒரு குறையாக சொல்லலாம். ஏன் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுக்கலான்றது இது அப்படி சொல்ல முடியாது இந்த படத்தில். பிகாஸ் இட்ஸ் அ ரஜினி ஜானர். அந்த படத்தோடைய கதையை பற்றி நம்ம ரொம்ப ஒன்றும் பேசுகிறதுக்கு விஷயங்கள் நிறைய இல்லை. அதாவது இந்த படத்தை நீங்கள் போய் தான் பார்க்கணும். கதையை வந்து நம்ம விவாதிக்க முடியாதுங்க. இதுக்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்குது, எப்படிலாம் உழைச்சிருக்காங்கன்றது தான் இந்த விமர்சனத்துடைய அடிப்படையான நோக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டர் எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் அந்த படத்தில். அடுத்தடுத்த சண்டை காட்சிகளும் படம் முழுக்க சண்டை காட்சிகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ரஜினியோடைய ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. செகண்ட் ஹாஃபில் கார்த்திக் சுப்ராஜ் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்து அவருடைய விஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவர் தெளிவாக காட்டியிருக்காரு. ஒரு சீன் இருக்கும், ஒரு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜிங் இருக்கும். அந்த சீன் வந்து ஸ்டேஜ் பண்ணியிருப்பார். ஒரு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டயலாக் போர்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம சமகால சினிமாவை நமக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ண வெளிநாட்டு டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவென்டின் டாரண்டினோட இம்பேக்ட் வந்து இங்கே நம்ம டேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. அது ஒருத்தங்க அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெளிக்காட்டியிருக்காங்க. இல்லை கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நான் பார்க்குறேன். அதை வந்து அந்த ஸ்டேஜிங்கை வந்து உள்வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்குற ஒரு முக்கியமான டைரக்டரை பார்க்குறேன். ஒரு வன்முறை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மூத்தான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஸ்மூத்தான கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அந்த வன்முறை சம்பவத்தை அரங்கேற்றி காட்டுவார். அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது மாதிரியான ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கேங்ஸ்டர் சினிமாக்கே உரிய அந்த டபுள் கிராசிங் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஏமாற்றி இல்லை வேறு விஷயத்தை திசை திருப்பி முடியும் போது பார்த்தா எப்படி ஏமாத்தினாங்கன்றதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் சினிமாக்கான விஷயங்கள்லாம் அது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ ஆன் அ ஹோல் இந்த படம் எப்படி பார்த்தா டெக்னிக்கல் ஃபினிஷ் உள்ள ஒரு படம். எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்த ஒரு படம். இந்த படத்தில் வந்து குறைகளை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு எஸ்கேபிஸ்ட் மூவின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து என்டர்டெய்னர், க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது. இதுக்குள்ளே கார்த்திக் சுப்ராஜ் ஒரு அரசியலையும் வச்சுருக்கார். கண்டெம்பரரியாக இன்றைக்கி நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அரசியலை வந்து உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் அந்த அரசியலை இந்த சினிமாவோட பார்த்து நம்ம விட்டுருணுமே தவிர இதுக்கு மேலே அதனுடைய விவாதங்கள் இந்த படத்தை வச்சுக்கிட்டு அதோட விவாதங்களை நம்ம தொடர முடியாது. அப்படியான ஒரு படம் தான் அது. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவிக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்கணுன்றதுக்காக ஒரு டைரக்டர் பண்ண வேலை அது. ஸோ ஆன் அ ஹோல் இது வந்து ஒரு பக்கா ரஜினி படம். ரொம்ப நாள் கழித்து ரஜினி தொடர்ச்சியாக கொடுத்த படங்கள்லேருந்து ரொம்ப வேறு மாதிரியான ஒரு படம். பேக் டு இஸ் யோர் அப்படின்னு சொல்லலாம். பேக் டு இஸ் ஸ்வாக் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ப்ராப்பர் ரஜினி ஃபிலிம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம ரஜினியை பார்க்காம, அந்த பழைய ரஜினியை பார்க்காம நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த படம் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டை வந்து இந்த படம் வந்து குறைச்சிரும் நம்மளுக்கு. இது ஒரு க்ளீன் என்டர்டெய்னர், ஒரு மாஸ் என்டர்டெய்னர். இஃப் யூ ஆர் அ ரஜினி ஃபேன், இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் ஃபார் யூ. கோ ஃபார் இட்.
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஹங்க்ரி மேன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.